இந்த சமூக விடுதலைக்காக வேலை செய்யல, இவனுடைய சுயநலத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இங்க கூட ஒரு தலைவர் இருக்கிறார், நம்முடைய அண்ணன் பூவை மூர்த்தியார் வாழ்ந்த மண் இது. திருமாவளவன் ஒரு தலைவர் இருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார், உன்னை தொலைச்சி போடுன்னு சொன்னார். இங்க இருக்கிற தலைவர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் போன் பண்ணார், மிஸ்டர் ராமதாஸ், திருமாவளவன் என்னுடைய தம்பி, நீ கையை அவர் மேல வச்சியானா சென்னையில ஒரு கார் ஒரு ஆட்கள் உன் கட்சிக்காரருக்கு சுத்த மாட்டாங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணார். அங்க ஒரு தலைவர் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அண்ணன், ராமதாஸ் அவர்களே 100-200 கார்ல கூட போ, உன் கார் மட்டும் குண்டு வெடிச்சு செதுறோம். என்னது, எத்தனை கார்ல போனாலும் உன் கார் மட்டும் குண்டு வச்சு செதறண்டான்னு சொன்னார் சாத்தை பாக்கியராஜ் அண்ணன். ஒரு தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்போ ஒரு சகோதரத்துவம் வந்தது, நம்மளுக்குள்ள ஒரு அன்பு பாசம் இருந்தது. ஆனா அண்ணன் சமத்துவத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற தலைவர்கள் வேடிக்கை பார்த்தாங்க. வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்ல, மிகப்பெரிய கும்பாலாட்சின்னு எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பிறந்த நாள் விழா கொண்டாடினாங்க 2 மாசத்துல. இதுடைய துரோகம் உலகத்திலேயே கிடையாது. இந்த மக்களுக்கும் துரோகியா இருக்கிறாங்க, இந்த தலைவருக்கும் துரோகியா இருக்கிறாங்க, சமூகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் துரோகியா இருக்கிறாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் வந்து இந்த தலைவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சார், சகோதரத்துவப்படுத்தினார், எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தார். ஆனா இப்ப இருக்கிற தலைவர்கள் ரொம்ப ரொம்ப சுயநலமா இருக்கிறாங்க, மிகப்பெரிய இந்த மக்களுக்கு ஆபத்தா இருக்கிறாங்க, இந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துதான்